கல்வியை ஆயுதமாக கொண்டு சமூக மாற்றத்தை உருவாக்கிய ஒரு தம்பதியின் 50 ஆண்டுகால பயணம் இன்று ஆவடியின் கல்வி வரலாறாக உயர்ந்து நிற்கிறது. 7 மாணவர்களுடன் தொடங்கிய நாசரேத் கல்வி நிறுவனம் இன்று ஆயிரக்கணக்கான மாணவர்களின் கனவுகளை வடிவமைக்கும் பெரும் கல்வி குழுமம் பொன்விழா காண்கிறது. இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலரே என்ற வேத வாக்கிற்கிணங்க கல்வி சேவையை தமது வாழ்வின் தாரக மந்திரமாக கொண்டு சமூக மாற்றத்தின் நெடுந்தூர பயணத்தில் அயராது நடைபோட்ட டாக்டர் டேவிட், டாக்டர் சந்திரா டேவிட் தம்பதியரின் வாழ்க்கைக்கு மிகச் சரியாக பொருந்துகிறது. கல்வி என்பது வெறும் பாடப்புத்தக அறிவு அல்ல, அது மனிதனை மனிதனாக்கும் ஒரு புனித பணி என்ற தத்துவத்தை மனதில் கொண்டு 1976ஆம் ஆண்டு ஆவடி காமராஜ் நகரில் வெறும் 7 மாணவர்களுடன் மிக எளிய சூழலில் தொடங்கப்பட்டதே நாசரேத் கல்வி நிறுவனத்தின் விதை. அந்த சிறிய விதை இன்று ஆலமரமாக வளர்ந்து ஆவடி மட்டுமல்லாது சுற்றுவட்டார பகுதிகளின் கல்வி அடையாளமாகவும் சமூக நம்பிக்கையின் சின்னமாகவும் உயர்ந்து நிற்கிறது. தொடக்க காலங்களில் பொருளாதார நெருக்கடிகள், அடிப்படை வசதிகளின் பற்றாக்குறை, சமூக அங்கீகாரமின்மை போன்ற பல தடைகளை டாக்டர் சந்திரா டேவிட் அவர்கள் தமது அயராது உழைப்பு, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி மற்றும் கடவுள் மீது கொண்ட ஆழ்ந்த நம்பிக்கையுடன் எதிர்கொண்டார். 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவரது கணவர் டாக்டர் டேவிட் அவர்களின் முழுமையான துணை கிடைத்தபோது இந்த கல்வி பயணம் மேலும் வேகமும் உறுதியும் பெற்றது. அதன் பின்னர் நாசரேத் கல்வி குழுமம் வளர்ச்சியின் புதிய அத்தியாயத்தை தொடங்கியது. 1976ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட நாசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி காமராஜ் நகர் ஆவடியை தொடர்ந்து 1987ஆம் ஆண்டு நாசரேத் நர்சரி மற்றும் தொடக்கப்பள்ளி, 2000ஆம் ஆண்டு கன்னடபாளையத்தில் நாசரேத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 2001ஆம் ஆண்டு THNP பகுதியில் நாசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, 2004ஆம் ஆண்டு மீண்டும் கன்னடபாளையத்தில் இன்னொரு மெட்ரிக் பள்ளி, 2006ஆம் ஆண்டு நாசரேத் மகளிர் கல்வியியல் கல்லூரி, 2013ஆம் ஆண்டு தி நாசரேத் அகாடமி நர்சரி மற்றும் தொடக்கப்பள்ளி, 2014ஆம் ஆண்டு கோவில் பதாகையில் தி நாசரேத் அகாடமி என ஒன்றன் பின் ஒன்றாக கல்வி நிறுவனங்கள் உருவாக்கி இன்று 6 பெரிய பள்ளிகள் மற்றும் 2 கல்லூரிகளுடன் கூடிய ஒரு பெரும் கல்வி குழுமமாக நாசரேத் உயர்ந்து நிற்கிறது. இந்த வளர்ச்சி வெறும் கட்டிடங்களின் எண்ணிக்கையால் அளவிடப்படுவதல்ல. சுமார் 13,000க்கும் மேற்பட்ட மாணவர்களின் எதிர்கால கனவுகளை வடிவமைக்கும் பொறுப்பை தாங்கி நிற்கும் ஒரு புனித அமைப்பாக இது திகழ்கிறது. கல்வியுடன் ஒழுக்கம், மனிதநேயம், சமூக பொறுப்பு, தன்னம்பிக்கை, தலைமைத்துவம் போன்ற பண்புகளை மாணவர்களின் உள்ளங்களில் விதைப்பதே நாசரேத் கல்வி குழுமத்தின் அடையாளமாக உள்ளது. இதன் வாயிலாக உருவான ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இன்று அரசு, தனியார், தொழில் மற்றும் கல்வி, மருத்துவம், அறிவியல், விளையாட்டு உள்ளிட்ட பல துறைகளில் சாதனையாளர்களாக உயர்ந்து தங்கள் பள்ளி கல்லூரியின் பெயரை உலகம் முழுவதும் எடுத்துச் செல்கின்றனர். இந்நிறுவனம் கல்வி பணியோடு மட்டுமல்லாமல் 750க்கும் மேற்பட்ட ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களின் குடும்பங்களுக்கு நிலையான வாழ்வாதாரமாகவும் திகழ்கிறது. ஆசிரியர்கள் ஒரு சமுதாயத்தின் தூண்கள் என்ற உண்மையை உணர்ந்து அவர்களின் நலன், மரியாதை, பாதுகாப்பு ஆகியவற்றிற்கு நாசரேத் நிர்வாகம் எப்போதும் முக்கியத்துவம் அளித்து வருகிறது. அதே நேரத்தில் கல்வியை தாண்டி சமூகத்திற்கான தனது கடமையையும் இந்த நிறுவனம் மறக்கவில்லை. ஆதரவற்ற பெண்களுக்கு தையல் பயிற்சி அளித்து அவர்களை சுயதொழில் மூலம் பொருளாதார தன்னிறைவு அடையச் செய்தல், சமூகத்தில் பெண்களின் மரியாதையையும் தன்னம்பிக்கையும் உயர வழிவகுத்தல் போன்ற பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. பள்ளி செயலாளர் ஹென்றி மாரிஸ் மற்றும் சோபியா மாரிஸ் அவர்களுடன் இணைந்து பசுமை ஆவடி, தூய்மையான ஆவடி, இது நம்ம ஆவடி போன்ற சமூக முன்னேற்ற திட்டங்களை செயல்படுத்தி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சுகாதாரம், பொதுநலம் ஆகிய துறைகளிலும் நாசரேத் கல்வி குழுமம் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கி வருகிறது. விளையாட்டுத் துறையிலும் இந்நிறுவனம் தனி முத்திரை பதித்துள்ளது.
மாவட்ட மற்றும் மாநில அளவிலான போட்டிகளில் நாசரேத் மாணவர்கள் தொடர்ந்து பங்கேற்று பல வெற்றி கோப்பைகளையும் பதக்கங்களையும் பெற்றுள்ளனர். இது கல்வியுடன் உடல் வளர்ச்சிக்கும் சம அளவு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதை வெளிப்படுத்துகிறது. இத்தகைய பல்துறை சாதனைகளுடன் நாசரேத் கல்வி குழுமம் இந்த ஆண்டில் தனது 50வது ஆண்டு பொன்விழாவாக கொண்டாடி ஆவடி நகரத்தின் கல்வி, சமூக, பண்பாட்டு அடையாளமாகவே மாறியுள்ளது. பொன்விழாவை நினைவுகூரும் வகையில் வெளியிடப்பட்ட நினைவு இதழில் மாணவர்களின் பன்முக திறமைகளை வெளிப்படுத்தும் படைப்புகள், முன்னாள் மாணவர்கள் மற்றும் நிர்வாகிகளின் அனுபவ பகிர்வுகள், வாழ்த்துச் செய்திகள் இடம்பெற்றுள்ளன. மேலும் இந்த பொன்விழா ஆண்டை முன்னிட்டு வளங்குன்றா வளர்ச்சி குறிக்கோள்களை அடிப்படையாக கொண்டு 50 சமூக செயல் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு ஆவடி மற்றும் சுற்றுவட்டார மக்கள் சுகாதாரம், நோயற்ற வாழ்வு, சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு போன்ற பல துறைகளில் பயனடைந்துள்ளனர். ஆசிரியர்கள், பெற்றோர், நிர்வாகம் ஆகிய மூவரின் ஒற்றுமையும் ஒத்துழைப்பும் இந்நிறுவனத்தை பெரு விருட்சமாக வளரச் செய்துள்ளது என்றால் அது மிகையல்ல. இவ்வாறு கடந்த 5 தசாப்தங்களாக கல்வி, சமூக சேவை, மனிதநேயம் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து பயணிக்கும் நாசரேத் கல்வி குழுமம் எதிர்காலத்திலும் மேலும் பல உயரங்களை எட்ட, புதிய தலைமுறைகளுக்கு ஒளிவிளக்காக திகழ அயராது உழைக்கும் ஹென்றி மாரிஸ், சோபியா மாரிஸ் மற்றும் நாசரேத் குடும்பத்தினர் அனைவரையும் மனமாற வாழ்த்துவதோடு, இணைந்து செயல்படுவோம், இமயம் தொடுவோம் என்ற உயரிய இலக்கை மனதில் கொண்டு நாமும் இந்த பயணத்தில் துணை நிற்போம்.